சிலையை வந்து பஞ்சாரத்தி இரவில் எப்படி நடந்தது என்று சொல்லி முழுவதுமாக பார்க்க போகிறோம். நைனாதீவில் 88 அடி உயரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட புத்தர் சிலையினுடைய அந்த விழாவைத்தான் பார்க்க போகிறோம். இரவில் எப்படி நடந்தது என்று சொல்லி முழுவதுமாக பார்க்க போகிறோம். விதுட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். குறிக்காட்டுவானிலிருந்து படகின் மூலமாக பயணம் செய்து நைனாதீவு இறங்குதுறைக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலை ஒன்று திறக்க போயினோம். மாலை நேரத்தில் முதலாவதாக நைனாதீவு அம்மன் கோயில் அந்த கோபுரத்துக்கு முன்னால் இருக்கிற வீதியில், அதாவது நைனாதீவு இறங்கு துறையில் சம்பிரதாயபூர்வமாக இந்த நிகழ்வுகள் வந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றளவாக 2000க்கும் மேற்பட்ட சிங்கள மக்கள் இந்த மிக உயரமான சிலை திறப்பு விழாவில் வந்து கலந்து கொள்ளினோம். நான் நினைக்கிறேன் இந்த சிலை தான் வந்து வடமாகாணத்தில் மிக உயரமான புத்தர் சிலை என்று நான் நினைக்கிறேன். நைனாதீவு அம்பாளினுடைய ராஜ கோபுரத்தினூடாக அந்த பவனி வந்து வருகை தந்து அதற்கு பிறகு நைனாதீவு அம்மன் கோவிலுக்கு முன்பாக நிற்கின்ற அந்த காட்சியும் அங்கே வந்திருக்கின்ற சிங்கள மக்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த புனித பொருட்களுக்கு பூஜைகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சியையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய பிரதம குரு வந்து அங்கே பஞ்சாரத்தி தூபம் காட்டி பூஜைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு வந்திருக்கின்ற சிங்கள மக்களுக்கு மாலை போட்டு அன்பாக வரவேற்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, ஏராளமான பௌத்த மத குருமார்கள் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் வந்து பாரம்பரிய வாத்தியங்கள் முழங்க இப்பொழுது அவர்கள் நைனாதீவு ரஜமகா விகாரைக்கு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நைனாதீவை பொறுத்த மட்டில் வந்து நைனாதீவு நாகபூஷணி அம்மன், அதே போல் நைனாதீவு ரஜமகா விகாரை, அதே போல் ஒரு பள்ளிவாசலம் வந்து இங்கே இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 மதங்களை குறிக்கின்ற, அதாவது தேவாலயங்கள் கூட இந்த ஊரில் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஊரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒற்றுமையாக வந்து இவ்வாறான நிகழ்வுகள் வந்து இடம்பெறுவது வந்து ஒரு ஆச்சரியம் மிக்க ஒரு செயலாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வாசல் பகுதி மாதிரி இருக்குது. இது வந்து இந்த விகாரைக்கு வார இறங்குதுறை. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்வு துவங்கினது வந்து நைனாதீவு அம்பாளுக்கு வார நைனாதீவு இறங்குதுறை. இந்த நிகழ்வு ஏன் அங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி சில பேருக்கு வந்து சில எண்ணங்கள் தோன்றலாம். அதற்கு காரணம் என்று சொன்னால், பாரம்பரிய நிகழ்வுகள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டால் நைனாதீவு அம்பாளினுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த ஊர் மக்களுடைய ஆசீர்வாதத்தையும் வந்து இந்த விகாராதிபதி வந்து பெறுவார். அந்த பாரம்பரிய நிகழ்வு இன்றைக்கு நேற்றில் பல காலமாக இடம்பெறுகிறது. குறிப்பாக நைனாதீவு அம்பாளினுடைய தேர் உற்சவம், அதாவது தேர் உற்சவத்துக்கு பிறகு தீர்த்த உற்சவம் வந்து இங்கே இடம்பெறும். அப்பொழுது இந்த விகாரை வீதியாலே வந்து நைனாதீவு அம்பாள் செல்லுவார். அப்பொழுது இந்த விகாராதிபதி பூஜைகள் செய்து, விகாரைக்கு முன்னாலே பூஜைகள் செய்து அவருக்கு வந்து இந்த ஊர் மக்கள் பொன்னாடை போட்டி கௌரவித்து வணங்கி இவ்வாறான நிகழ்வுகள் வந்து ஒற்றுமையாக வந்து இடம்பெறும். அது நீங்கள் தீர்த்த உற்சவத்தில் வந்து பார்க்கலாம். அப்படி ஒற்றுமையாக வந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நைனாதீவில் பல விடயங்கள் நைனாதீவில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒற்றுமையாக. அது 1000 விடயங்களை சொல்லலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த விகாரை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கின்ற அந்த சிங்கள மக்கள் வணங்குவதற்காக பல பூஜை பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த விடயம் என்ன இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உயரமான அந்த புத்தர் சிலைக்கு வந்து செல்லுகின்ற அந்த காட்சியும் இரவில் வந்து எப்படி இடம்பெறுகிறது என்கின்ற காட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த புத்தர் சிலைக்கு ஏறுகின்ற அந்த வாசல் படிகளை உத்தியோகபூர்வமாக திறக்கின்ற அந்த பாரம்பரிய நிகழ்வு வந்து இடம்பெற இருக்கு. அதைத்தான் நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இடது பக்கத்தில் நிற்பவர் நைனாதீவு ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி. மற்றவர்கள் எல்லாருமே வந்து நான் நினைக்கிறேன் இங்கே அந்த சிலை திறப்பு விழாக்கு வந்தவர்கள் நினைக்கிறேன். உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்ட பின் அனைவரும் அந்த சிலை வந்து திறக்கப் போகின்ற அந்த இடத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ரஜமகா விகாரையில் உயரமான ஒரு மாடி இருக்குது. அந்த மாடிக்கு மேலே அத்தி உச்சத்தில் வந்து இந்த சிலை வந்து அமைய பெற்றிருக்கிறது. புத்த பெருமான் நிற்கின்ற உருவ அமைப்பில் வந்து இந்த சிலை வந்து அமைந்திருக்கின்றது. அப்போ படியால் ஏறி மாடிக்கு போய் மாடியில் தான் அந்த உயரமான அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் கடற்கரைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த உயரமான சிலையை வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் நைனாதீவில் அமைந்திருக்கின்ற அந்த இன்று திறக்கப்படுகின்ற உயரமான அந்த புத்த பெருமானினுடைய அந்த நிற்கின்ற உருவவியல் அமைப்பில் இருக்கின்ற அந்த சிலையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 88 அடி உயரம் இந்த சிலை. நான் நினைக்கிறேன் வட்ட மாகாணத்தில் இந்த சிலை தான் மிக உயரமான சிலையாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், புத்த பெருமானுடைய அந்த காவி நிறம் வந்து அங்கே வர்ணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. புத்த பெருமான் நிற்கின்ற உருவவியல் அமைப்பில் அந்த சிற்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்போ அந்த சிற்பத்தினுடைய முகம் வந்து மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வான வேடிக்கைகள் மூலங்க அந்த சிற்பத்தினுடைய முகத்தை வந்து திறக்கப் போகிறார்கள். அந்த காட்சியை காண்பதற்காகத்தான் தென்னிலங்கை பகுதியிலிருந்து அதிகளவான சிங்கள மக்கள் நைனாதீவுக்கு இந்த இடவில வந்து வந்திருக்கிற காட்சியும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்திலிருந்து ட்ரோன் மூலமாக பூக்கள் மாறி மலை போல் பொழிய இப்பொழுது புத்த பெருமானுடைய அந்த முகத்திலே அணியப்பட்ட அந்த துணி வந்து விளக்கப்படுகின்ற காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் புத்த பெருமான் அபயமுத்திரையுடன் காட்சி தருகிறார் என்று நினைக்கிறேன். அந்த கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபயம் அளிக்கின்ற அந்த முத்திரை. 88 அடி உயரமான அந்த சிற்பம் இப்பொழுது திறக்கப்படுகின்ற காட்சி, இரவிலே திறக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிற்பம் திறக்கப்படுகின்ற பொழுது அங்கே வான வேடிக்கைகள் எல்லாம் வானத்திலே வெடிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் நீங்கள் நைனாதீவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் படகில் செல்லும் பொழுது இந்த புத்தர் சிலையை வந்து தூர நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி நைனாதீவு கோபுரம் உயரமாக தெரிகின்றது, அதே போல் இந்த நைனாதீவு ரஜமகா விகாரையில் உயரமாக இருக்கின்ற அந்த சிற்பத்தினை வந்து நீங்கள் நீங்கள் குறிக்கட்டுவான இறங்குதலில் நிற்கின்ற பொழுதே இது தெரிய வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு 1000 சிங்கள மக்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு இரவில் வந்து புனிதமாக வழிபட்டு இந்த சிற்பத்தினை சிங்கள மக்கள் நைனாதீவிலே திறந்து கொண்டிருக்கின்றார்கள் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புத்த பெருமானுடைய உயரமான சிலை வந்து திறந்து வைத்ததற்கு பிறகு தீபம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இது புனிதமாக இவர்கள் செய்கின்ற ஒரு செயற்பாடு. நான் நினைக்கிறேன் இது வந்து முதல் முறையாக நானும் பார்க்குறேன். பாருங்கள், உயரமான ஒரு 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 தீபம் ஏற்றுவது போல அமைக்கப்பட்டு மேலே கற்பூரங்கள் வைக்கப்பட்டு அங்கே தீபத்தை வந்து ஏற்றுகின்ற காட்சி, அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நைனாதீவில் திறக்கப்பட்ட 88 அடி உயரமான புத்தர் சிலையை வந்து பார்த்துருப்பீங்க. இரவில் எப்படி நைனாதீவில் இந்த நிகழ்வு இடம்பெற்று என்று பார்த்துருப்பீங்க. நன்றி மக்களே. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன். இந்த காணொளி வந்து ஒரு வலைத்தளத்தில் இருந்தது, அதை தொகுத்து உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த காணொளி எடுத்தவருக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவு செய்து கொள்கிறேன். நன்றி மக்களே.